பற்றி நான் கவலைப்பட்டால் அல்லவா இந்த காலை மண்ணிலே ஊன்றிக் கொண்ட வானத்திலே எப்படி ஏறி பறப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என் மக்களை எப்படி மேலே ஏற்றுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அடிமை வாழ்வில் சிக்கி கிடக்கிற இந்த மனிதர்களை மீட்டெடுத்து மனிதர்களாக ஆக்குவது என்பதை பற்றி நான் வாழாவே கற்பனை வைத்திருக்கிறேன். எனக்கு கால் மண்ணை தொடாதது பற்றி கவலை இல்லை. நான் வில்லை தொட முயல்கிற மனிதன் என்று வாழ்க்கையில் செய்யத்தான் வரலாறு அவனுடைய பெயரை பொறித்துக் கொண்டார். அளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த துணிச்சலினாலே தான் வெற்றி வாழ்க்கையில ஜெயித்திருக்கிறார். சின்ன சின்ன துணிச்சல் ஒன்னே ஒன்று சொல்றேன். காந்தியடிகள் அகிம்சை வழி போராட்டம் தான். அகிம்சை வழி போராட்டத்தை பணிவான போராட்டத்திற்கு வித்திட்டது யார் தெரியுமா? எங்கள் தஞ்சை மாவட்டத்திலே தில்லையாடி என்று ஒரு கிராமம். அங்கே பிறந்த ஒரு பெண் தில்லையாடி வள்ளியம்மை. அத்தனை பேருக்கு தெரியும், தெரியாமலே யாரும் இருக்க மாட்டார்கள். 14 வயதான சிறுமி தென்னாப்பிரிக்காவிலே மிகப்பெரிய நிறவெறி போராட்டத்தை எதிர்த்து போர் செய்கின்ற அந்த தருணத்திலே எங்கே போனாலும் தமிழர்கள் அடிமைகள் தானே, கூலிகள் தானே. அன்றைக்கு தானே வழக்கம், இன்றைக்கு தானே பழக்கம். தமிழன் என்று சொன்னாலே ஒரு நாட்டினுடைய டிக்ஷனரியில போட்டிருக்கான் கூலி. தமிழன் என்றாலே அவன் கூலி என்று. தமிழன் ஞானி இல்லையா? இந்த உலகத்தினுடைய அறத்தினுடைய வேதி இல்லையா? கூலி. இந்த சப்ஜெக்டை சொன்னால் வேற மாதிரி போயிடும், இப்ப நேரம் இல்லை. இந்த கூலி அந்த தமிழ் குலத்தில் இருந்து வந்த தில்லையாடி வள்ளியம்மை. ஒரு முறை ஆங்கிலேயன் ஒருவர் அங்கே அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காந்தியடிகளுடைய மார்புக்கு நேராக துப்பாக்கியை தூக்கி பிடிக்கிறான். துப்பாக்கி. ஒரு ஒற்றை நாடி மனிதர். யாரே? மேலே ஒரு அங்கி. இங்க இருக்க போதில்லை, தமிழ்நாட்டுக்கு வந்துதான். அது இந்தியாவுக்கு வந்து இல்லை, தமிழ்நாட்டுக்கு வந்துதான். வரைக்கும் பாரிஸ்டர் கோட்டுதான். தூக்கி கழட்டி வீசி எரிந்தது தமிழ்நாட்டிலே இருக்கிற மதுரை மண்ணை மிதித்து உடம்பை மறைப்பதற்கு கூட ஆடை இல்லாமல் ஒரே ஒரு கோவணத்தோடு நடந்து போகிற ஏழை குடியானவனை பார்த்து ஏன் இப்படி போகிறார்கள்? இவனுடைய தேசிய உடையே பல பேருக்கு இந்த நாட்டிலே இதுதான் ஐயா என்று சொன்ன உடனே தான் இத்தனை மக்கள் இப்படி உடை அணிந்து கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த பாரிஸ்டர் உடைகள் கோட்டெல்லாம் தேவையா என்று கழட்டி தூக்கி எரிந்து விட்டு 2 மேல ஒரு துண்டு கீழே ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டவர் நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள். காந்தியடிகளுடைய வாழ்க்கையில மேலே ஒரு அங்கி, கீழே ஒரு அங்கி, ஈரங்கி. மேலே ஒரு அங்கி, கீழே ஒரு அங்கி, ஈரங்கி அணிந்த அந்த மனிதர்தான் வெள்ளையனின் பீரங்கியை அசைத்தார் என்பதுதான் ஐயா வரல. பீரங்கியை தவிடுபடியாக்கி அந்த காந்தியடிகளுக்கு அதை ஊட்டியது யாத்திரைமா தில்லையாடி வள்ளியம். துப்பாக்கியை தூக்கி பிடிக்கிறான் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிற ஆங்கிலேய வெறியர். காந்தியடிகளை பார்த்து சுடுவதற்கு நெஞ்சில வைக்கிறான். பக்கத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டுதாங்க அந்த தில்லையாடி வள்ளியம்மா 14 வயசு சின்ன குழந்தை பாருங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் விட சின்ன வயசு. ஓடி வந்து என்ன பண்றா, அந்த தில்லையாடி வள்ளியம்மா முன்னால காந்தியடிக்கு முன்னால மறைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. என் தலைவரை சுடுவதற்கு முன்னால் என்னை சுட்டு தள்ளுங்கள், அதற்கு பிறகு அவரை சுடுங்கள். என்னுடைய மார்பில் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் தோட்டா வாயட்டும் என்று சொன்னார்கள். அவனே நடுங்கி போனான். ஒரு சிறுமி வந்து இப்படி இருக்கிறாள் என்று காந்தியடிகள் வேதனத்து போனார். என்னையா அஹிம்சை? அந்த அஹிம்சை உணர்வை அந்த காந்தியடிகளுக்கு அன்றைக்கு ஊட்டி விதைத்து விருட்சமாக்கியதே தில்லையாடி வள்ளியம்மை என்கிற அந்த சிறுமி என்று எண்ணி பார்க்கிறவர்கள் அந்த துணிச்சலுக்கு ஏதாவது எடை போட முடியுமா? எங்கே தொட்டு உலகத்தினுடைய வரலாறு, இந்திய வரலாறு என்ற வரலாற்றை எடுத்து பார்த்தால் எல்லா இடங்களிலும் ஒரு மனிதனுடைய முயற்சிக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் இன மக்களின் மீட்சிக்கும் காரணமாக இருப்பது துணிவே என்கிற காரணத்தினால் துணிவுதான் வாழ்க்கைக்கு தேவை என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற முடியுமான்னா முடியாது. என்ன சார் துணிவை பற்றியே பேசிட்டீங்க, இந்த பணிவுன்னு ஒண்ணு கிடக்குதே பாவம், அது பணிதான் கிடக்குது. அதை ஒரு 2 நிமிஷம் பார்க்கலன்னா அப்பீல் பண்ணி நாளைக்கு இலக்கிய பொன்னேரி இலக்கிய பேரவை மறுபடியும் அப்பீல் வழக்கு வேலை நடத்தியாகும். ராதாகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணன், சங்கரையா மறுபடியும் ரெட்டிப்பு வேலை. அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொன்னா தீர்ப்பை நான் சொல்லி விடுவேன். 6, 10க்கெல்லாம் முடிச்சிருக்கேன். பணிவு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பணிவு வள்ளுவன் அதுக்குன்னு தனித்தனியா அடக்கமுடைமையின் அதிகாரம் வச்சிருக்காங்க, குறையுடைமையின் ஒரு அதிகாரம் ஒரு 10-20 பாட்டு வச்சிருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சம்மைகழ்வார் பொறுத்து. இதை விட வேற ஒன்று சொல்லுங்க. மரத்தினுடைய நிழலிலே நின்று கொண்டு மரத்தை வெட்டுகிறார். தன்னை வெட்டுகிறான் என்பவன் வெட்டுகிறவனுக்கு கூட நிழல் தருகிறதே மரம். அந்த மாதிரி உன்னை அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் இழிவு செய்தாலும் அவனை நீ ஒன்றும்
யாருக்கும் சொல்லாதே தாழ்ந்து இகழ்வார் பொறுத்தல் தலை யாகாவாராயினும் நாக்கு. இந்த நாக்குக்கு நாக்கும் பல்லு ஒரு நாள் பேசி பிடிச்சான். நாக்கு பல்லு நாக்க பார்த்து சொல்லிச்சான், உன்னை 4 பக்கமும் சீன பிரிச்சு ஒரு மாதிரி கோட்டை கட்டி பாதுகாக்கிறது நான். பல்லு சொல்லுது, அகழிக்குள்ள முதல்ல கடக்கிற மாதிரி உள்ள கடக்கிற கடந்துக்கிட்டு ஒண்ணு கோட்டை கட்டி அப்படியே செங்கல் வச்சு அப்படியே 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 பிளாக் பண்ணி கட்டி வச்சது மாதிரி சுத்தி இருந்து உன்னை நான் பாதுகாக்கிறேன். என்ன பண்ற? அப்பப்ப விவரம் தெரியாம பேசுறவன்ட்டெல்லாம் பேசுற, பேசக்கூடாதவன்கிட்ட பேசக்கூடாத வார்த்தை நீ பேசிவிடுற. உள்ள கடந்து பேசுறது நீ. அவன் எடுத்த எடுப்புல என்ன சொல்றா தெரியுமா? ஒழுங்கா இது பண்ண தண்ணி விடுவாங்க. பேசி என்ன மாட்ட வைக்கிறது நீ. நாக்கு அத்துக்கணும் ஒரு பயம் பேசுறது இல்ல. 32 பொண்ணு கொட்டி கொடுங்க, 1-2 கூட இல்லாம தேவையா இதுன்னு இந்த பல்லு நாக்க போய் கேட்டுச்சா. இந்த மாதிரி இந்த சொல்லு இருக்கு பாருங்க, இது கூட ஒரு சொலவடை உண்டு, பழமொழி உண்டு, உங்களுக்கு தெரியும். சொல்லாத சொல்லுக்கு சொல்லிய சொல்லு இருக்கு பாருங்க, அந்த சொல்லுக்கு நீ எஜமான். சொல்லிய சொல்லு இருக்கு, அந்த சொல்லு வார்த்தை வருகிற வார்த்தைய அளந்து பார்த்து அளவா நம்ம வெளியில விடணும். யாகாவாராய் எதை நீ காக்கவில்லை என்றாலும் நாக்கை காக்கணும். முதல்ல 967 ஆட்சி பொறுப்பை ஏற்று அண்ணா பொறுப்பேற்றதை முதல்ல என்ன பண்ணார்? அத்தனை பேருந்துகளில் திருக்குறளை பொறிக்க வேண்டும் போட்டார். யாகாவாராய் இருந்தா காக்க அப்படின்னு எழுதி வச்சான். இந்த சட்டமன்றத்தில் விநாயகம் என்று சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து அண்ணாவிடத்தில் கேட்கிறார், திருக்குறளை எழுதி வச்சிருக்கிறீங்க எல்லா பஸ்லயும், டிரைவர் சீட்டுக்கு மேல யாகாவாராய் எழுதி வச்சிருக்கீங்களே, அது யாருக்கு? நடத்துனருக்கா ஓட்டுநருக்கா? அவர் கேட்டார். இவர் கிண்டலுக்கா? அது யாரு? டிரைவருக்கா கண்டதுக்கா? அதை போய் யாகாவாராய்னா அதுக்கு மேல எழுதி வச்சிருக்கிறேன். இப்ப இன்னைக்கு இருக்கிற சட்டமன்றத்தில் அவர் குண்டா தூக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கேள்வி நீ கேட்கலாமா? அண்ணா அண்ணா துறை என்னும் அண்ணல் தமிழ்நாட்டு வண்ணா அழுக்கெடுப்பில் வாய்மொழியில் பண்ணாவான் அப்படின்னா தமிழ் தெரிவிக்கலாம். அவர் என்ன பண்ணார்? பட்டோட சித்தியில் எடுக்கணும் அண்ணா. அது யாரு? கண்டக்டருக்கா நடத்துவதற்கான்னு கேட்கிறீங்க. அந்த குரல் நாக்கு படைத்த அத்தனை பேருக்காகவும் எழுதப்பட்டதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உனக்காக எழுதுறதா? உன் பேரிலே நான் இருக்கிற வினா, வினாவும் இருக்கிறது, அதிலே நாவும் இருக்கிறது. நான் படைத்த எல்லாருக்கும் எழுதப்பட்டதுன்னா அண்ணா. சட்டமன்ற காலத்தினுடைய பொக்கம். அந்த மாதிரி அந்த நாக்கை காக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் வந்து விழாது. வார்த்தைகள் விழுங்க, செயல் நல்லா இருக்கும். வார்த்தை எவ்வளவு அந்த ஒரு சொல்லுதான். அப்ப அந்த பணிவு என்பது அவ்வளவு உயர்வாக, அவ்வளவு அடக்கம் என்பது அவ்வளவு உயர்வாக பேசப்பட்டது. அதுக்கு இப்ப இதுக்கெல்லாம் இவ்வளவு கண்டு சொன்ன, அதுக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னோம்னா நம்ம தீர்ப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், எது வேண்டும் நமக்கு? 947 ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை அண்மையில் தான் நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். 47 அவ்வளவு காலம், 100 ஆண்டு காலத்திற்கு மேல போராட்டம். அந்த போராட்டத்தில் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக போராடி, அகிம்சை வழியில போராடி, அடிச்சு ஒட்டப்பட்டு இடிப்பட்டு மிதிப்பட்டு ஆங்கிலேயன் அந்த காந்தியடிகளை காத்து வைத்திருந்தான். சுதந்திரம் பெற்ற 6 மாசத்திற்கு உள்ளாகவே நாம் அந்த காந்தியடிகளை நம்முடைய சுதந்திர இந்தியாவிலே சுட்டு கொலை செய்து தீர்த்தோம் என்றுதான் வரலாறு. இல்ல, ஆங்கிலேயன் பாதுகாத்தான், நாம் கொண்டு தொலை இருக்கட்டும். நேருஜி முதல் இந்திய பிரதமர், இப்படி பிரதமராக இருக்கிறார். ஒரு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே வர்றார். அதோட என்ன பண்ணா, ஒரு இந்திய குடிமகன் ஓடி போய் அவருக்கு எதுக்க முன்னாடி நின்று சட்டையை பிடித்து உழுக்காத குறை. சுதந்திரம் வந்தால் எல்லாம் சரியாப்படும், சுதந்திரம் வந்தால் எல்லாம் சரியாப்படும், சுதந்திரம் வந்தால் எல்லாம் சரியா போட்டுட்டீங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து விட்டது, எங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதுனா? ஜவஹர்லால் நேரு அங்க இப்ப எல்லாம் இப்ப போயெல்லாம் நெருங்கி ஒரு வட்டம் மாவட்டம் இந்த மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு மினிஸ்டர் அதெல்லாம் போய் நின்று கேட்க முடியுமா? முதல்ல முடியாது. இப்போனா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டையும் வச்சுக்கலாம், நீ உடனே தனி விவகாரம் நினைச்சிடக்கூடாது. நின்று முன்னாடி கேட்க முடியுமா? இன்னைக்கு கிடையாது. ஒரு பிரதமரை நிறுத்தி நிறுத்தி கேட்கறான், என்னையா கிடைச்சது சொல்லி. அப்படியே குண்டு கேட்டா பூனா கூட தூக்கி போயிருப்பாங்க. ஆனா பாருங்க, உடனே நம்ம நிறுத்தி கேட்ட அவருக்கு நம்முடைய ஜவஹர்லால் நேரு மனிதர்கள் மாணிக்கம் சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய இந்திய பிரதமரை பிடித்து எதிரே நிறுத்தி இந்த சுதந்திரத்தால் என்ன பயன் என்று கேட்கிறாயே, இந்த பேச்சுரிமையை பெற்று தந்ததே இந்திய விடுதலை தான் என்பதை மறந்து விடாதே என்று சொன்னார். துணிச்சலா தூக்கி திருப்பி பார்த்து
எவ்வளவு உயர்வுக்கு மேலே போய் சேர்ந்தார் என்பதை நாம் பார்த்தோம். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் காந்தியடிகள் சேலத்துக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறான். காந்தியடிகள் அப்பெல்லாம் முதல் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பல பேருக்கு அடையாளமே தெரியாது. காந்தியடிகள் தெரியும், பார்த்திருக்க மாட்டார்கள். வருகிறார், முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். காந்தியடிகள் அப்பெல்லாம் 3வது தேர்ட் கிளாஸ் இருந்துச்சு, தேர்ட் கிளாஸ் கிடையாது. அப்ப காந்தியடிகள் எப்ப போனாலும் தேர்ட் கிளாஸ் தான் போவார். திருச்சியில போய் முதல் கிளாஸ்ல உட்காந்துறது இல்லை. டிக்கெட் எடுத்து கொடுக்குற எத்தனை பேர் இருந்தான், எவ்வளவு திவான் பகுதியெல்லாம் இருப்பா கொண்டாந்து 3வது தான் உட்காந்து தேர்ட் கிளாஸ்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு. அது எதுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், இவரை பார்த்தான். அது உட்காந்துருக்க பார்த்தா அவருக்கு எதுக்கு பக்கத்துல ஒரு சீட் காலியா இருக்கு. அந்த சீட்ல அப்படியே எச்சரை தூக்கணும், பூன்னு தூக்கினான். ஒரு பக்கத்து சீட்ல தூக்கினான்னா நம்ம மேல தூக்கினான். தூக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கிறான். காந்தியடிகள் தன் மேல் துண்டு அப்படி எடுத்து வச்சு அப்படி தொடச்சார். பார்த்தான், மறுபடியும் தூக்கினான். துளி கூட முகத்துல எந்த சாயையும் காட்டிக்கல காந்தியடிகள். மறுபடியும் தொடச்சார். இது அதுக்கு அவனுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. இது அவனுக்கு இவரை அவமானப்படுத்துன்னு நினைக்காத இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நாட நன்மையும் செய்து விடலாம். அவனுக்கு நன்மையும் செய்து விடல சொல்லல வள்ளுவன். நீ அவனை இன்னா செய்தாரை இருக்காம அவனுக்கு நல்லது செய்ய அவன் நாடி போவான். அவ்வளவு கொடுமையான கூட 1 நட 2 நட தெரிஞ்ச மாட்டான், 10 நட தெரிஞ்ச மாட்டான். 10 நட தப்பு பண்ணிட்டேன், மனுஷன் என்ன மனுஷாயாச்சா, என்ன மனுஷன் அவன் 10வது நட வைக்கப்பட மாட்டான், 10வது நட நாடப்பட மாட்டான். அதான் வள்ளுவன் அவன் நாட அப்படின்னு போட்டான். 2 முறை தூக்கினான், தொடச்சது. 3ஆம் முறை தொடச்சது. சேலம் வந்துச்சு. சேலத்துல இறங்கணும். சேலம் வந்தோம்னா ஒரே கூட்டம். காந்திஜிக்கு ஜே, காந்திஜிக்கு ஜே, காந்திஜிக்கு ஜே கூட்டம். எழுந்து அப்படி போறாரு. நான் பார்க்கிறேன், காந்திஜி இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன ஆரவாரம், என்ன மக்களுடைய திரள், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா எல்லாம் கூடி நல்லா போதிக்க நடந்துட்டு போ. ஏச்சா பாருங்க, ஏச்சா ஐயா நீங்க காந்தியா, எனக்கு தெரியாம போச்சு, மனுஷன் இல்லையா, கால தூத்த கத்த பரவாயில்ல உண்மை சொல்ல இவங்களுக்கு இல்லாம தான் நாடா ரொம்ப உங்களுக்கு ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை சொல்ல இப்பவும் சொல்லலையா, மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கயா. நீங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா தெரியும், எவ்வளவு பெரிய ஆளுங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டேன், எவ்வளவு அவமானப்படுத்திட்டேன், நானி பேசுறேன் சொன்னார். ஏதாச்சும் மன்னிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னா எனக்கு ஏதாச்சும் அறிவுரையாச்சும் சொல்லுங்களேன்னு சொன்னா, நீ சொல்ற கேட்டுக்கோ. நம்மளாம் என்ன சொல்லி பார்த்து கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நம்மளால ஸ்டேஜில் நம்ம என்ன அதிகபட்சம் நம்மளால சொல்ல முடியும், இந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணாது, அதான் சொல்லுவோம். இந்த மாதிரி யாரும் பண்ணாது அப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி யாரும் அசிங்கம் பண்ணாது, இதுதான் சொல்ல முடியும். காந்தி அஞ்ஞானிகள், அவர்கள்தான் தலைவர்கள், தந்தை அறியா தலைவர்கள். காந்தியடிகள் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுங்களா, நீ பண்ண பாரு, அந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்லிட்டு போல, பண்ணாதன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார், நீ பண்ணினது மாதிரி, நீ எனக்கு பண்ணினது மாதிரி உலகத்துல எப்போவாவது எவனாவது உனக்கு பண்ணனான்னா அப்போ நீ உனக்கு எதிராக நான் என்ன பண்ணினோ அதையே நீயும் பண்ணு. நினைச்சு பார்க்க முடியுமா அந்த டேகாக? பண்ண அவனை மன்னிச்சுட்டு என்ன போல மன்னிச்சுட்டு ஏச்சு போ, மௌனமா இருந்துட்டு போ. அவன் உன்ன மாதிரி நாடி போயிடுவான், வெக்கப்படுவான், உன்னை வந்து நீ கெஞ்சுற மாதிரி அவன் கெஞ்சுவான், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா நீ செய்யற மாதிரி உனக்கு ஒருத்தன் செஞ்சா அப்போ அவனுக்கு நான் என்ன உனக்கு செஞ்சானோ அந்த மாதிரி மௌனமா இருந்தா அது அவனை கெஞ்ச வைக்கணும் சொல்லாம சொன்னான்னு பாருங்க. அவனுடைய துணிஞ்சு யாருன்னே தெரியாம ஒரு பெரியவர் வயதானவர் அனுபவசாலின்னு கூட நினைக்காம ஒரு துணிச்சலா இளைஞன் எது வேணாலும் செய்யலான்னு துணிஞ்சு அவர் அவமானப்படுத்த முயற்சித்தானே, அந்த துணிவை வென்றது காந்தியடிகளின் பணிவாய்மையா. அந்த துணிவை தூக்கி அடித்து தூர எறிந்தது எது? அந்த பணிவு. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும். பதவி சொன்னாங்க, துணிவு சொன்னாங்க, கொஞ்சம் அதை விட்டுட்டாங்க. துணிவு ஒருத்தருக்கு இருந்தா துணிவு தான் வரும், பணிவு இருந்தா பயம் தான் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. துணிவு இருந்தா துணிவு தான் வரும், ஒருத்தனுக்கு பணிவு இருந்தா அவனை தேடி பதவி வரும் என்று சொல்லி இருக்க வேண்டும். பணிந்தவர்கள் வாழ்க்கையில் பணிந்து கிடந்தவர்கள் வாழ்க்கையில் பதவிகளை, பதவினா அரசியல் பதவி இல்லை, எவ்வளவு உயர்ந்த பதவிகளை அடைந்தார்கள் என்று சொன்னால் அந்த பதவிகள் எல்லாம் அவர்களை தேடி வருவதற்கு அப்துல் கலாம் எவ்வளவு பணிவு தெரியுங்களா, எவ்வளவு பணிவு.
யாராச்சும் தன்னை பற்றி ஒரு அறிவாளியா பெரிய ஞானியா அப்படிலாம் நினைச்சுட்டு உண்டா? போய் மாணவர்கள் பத்தியில நிற்பாங்க. பாதுகாப்பு படை இருக்கிற அத்தனை போடப்பட எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, மேடையில் இருக்கிற கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போட எல்லாம் உட்காந்து அங்கங்க பாஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணா தெரியுங்களா? இந்த நேரம் மீண்டும் விசாரணை வருவதற்கு இடையில ஏற்படுகிற இந்த நேரம் வேஸ்டா போகுது என்று இறங்கி என்ன பண்ணாங்க, மாணவர்கள் மத்தியில போயிட்டாங்க. பின்னாடி பாதுகாப்பு ஓடுறோம், ஐயா 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 சும்மா இருக்க போய் பாம்புல இருந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு அந்த நேரத்தை கூட நான் அவர்களோடு பயன்படுத்த வேண்டும் எனக்கு என்று சொல்லுகின்ற அந்த பணிவு எளிமை இருக்கு பாருங்க. அதனால்தான் எல்லாரும் கண்ணீர் படித்தார்கள். இல்ல மாதா கோயில்ல மெழுகுவர்த்திகள் எல்லாம் அழுது அழுது உருகி உருகி வழித்து வழிந்தது. அதே போல இந்துக்கு ஆலயங்களிலே எல்லாம் விளக்குகள் எரிந்தன. முஸ்லீம்களுடைய அந்த மசூதிகளிலே எல்லாம் அன்றைக்கு அழுகைய தொழுகையால் மாறியதுன்னு எழுதினானே, அதை போல எல்லாம் மாறி போச்சு. என்ன காரணம்னா அந்த பணிவு தான். எந்த காலத்திலும் அந்த பணிவை தன்னுடைய தலையினுடைய மணி முடியாக சூடியிருந்தார். அவருடைய கிரீடமே அவருடைய தலைமுடிய மணிமுடிய என்ன தெரியுமா? பணிவு. தன்னுடைய அவருடைய அறிவுக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் புலமைக்கும் தலைமை சார்ந்த புலமையாக அவருக்கு எது இருந்தது என்றால் பணிவுதான் இருந்தது. ஆக துணிவு என்பது வர வேண்டும். எந்த அளவுக்கு உனக்கு துணிவு இருக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். துணிவை நோக்கி போயிட்டே இருக்கலாம், இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கலாம், எல்லாவற்றையும் தடத்தென்று போகலாம். அந்த போன பிறகு அந்த இலக்கை அடைந்த பிறகு இவ்வளவையும் கடந்து வந்திருக்கிறேன், நான் சாதாரணமா அல்ல, நான் உங்க ரெக்கமெண்டேஷன்ல அல்ல அப்படின்னு சொல்லும் போது ஏற்படுவாங்க ஒரு ஆணவம். அது அவனுக்கு விழுத்துவிடும். அதனால்தான் அவருடைய இலக்கியங்கள் எல்லாம் எவ்வளவு பேராற்றல். 10 தலை ராவணனுக்கும் அது என்ன கற்பனை? ஒரு தலையில தலை திமிரு இருந்தாலே நமக்கு தாழ்ல, ஒரு தலையில என்ன தெரியுமா தலை திரிக்க நிற்கிறாங்க. 10 தலையில இருந்தா என்ன கதியாகும் என்கிற கற்பனை தான் 10 தலை. அப்ப அந்த ஆணவங்கள் இருந்தால் அழித்து போய்விடுவான். அந்த தான் அந்த தன்முனைப்பை தூக்கி எறிந்து எவன் ஒருவன் அறிவினால் கல்வியினால் புலமையினாலே தலை நிமிர்ந்து நிற்கிற காலத்திலேயும் பணிந்து நிற்கிறானோ அது அவனுக்கு மிகப்பெரிய அழகு. அதுதான் அலங்காரம், அதுதான் வெற்றி என்பதனால் துணிந்து போராடுங்கள், துணிந்து செயல்படுங்கள், துணிச்சலாக வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்லுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்த பிறகு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பணிவோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைக்கும் என்று சொல்லி உண்மையான வெற்றி மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வெற்றி அதுதான் என்பதனால் பணிவும் துணிவும் கண்டிப்பாக அடுக்கு தொடர் அல்ல, பிரித்து பார்ப்பதற்கு. அது பிரித்து பார்க்க முடியாத இரட்டை கிளவி, பிரித்தால் பொருளற்று போய்விடும் என்கிற காரணத்தினாலே அந்த பணிவும் துணிவும் இருக்கிற மனிதன் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டாடப்படுவான் என்பதையே இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி அற்புதமாக வருகை தந்திருக்கிற என்னுடைய அருமை பெருமக்கள் சான்றோர்கள், 5:30க்கு முடிக்க வேண்டும், 6:15 ஆகிவிட்டது என்கிற நிலையிலே கூட முகம் சுளிக்காமல் பேதலிக்காமல் முன்னாலே இருந்து இதை காதலித்து தமிழ் கேட்டு சுவைத்து கைதட்டி சிரித்து பேசி வெகு நேரம் இருந்த உங்கள் அனைவரையும் என்னுடைய தமிழாலை வணங்கி ஒரு நல்ல வாய்ப்பு தனியாக கிடைத்தால் இன்னும் நிறைய எவ்வளவோ சிந்திக்கலாம். அந்த வாய்ப்பு வரும்பொழுது நாம் சிந்திப்போம் என்பதையே சொல்லி பரிசு பெறுகிற மாணவ செல்வங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடையுங்கள். தோல்வியற்றவர்கள் யாரும் கவர்ந்து விடாதீர்கள். வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள், தோல்வியில் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கும் சொல்லி 2 அடிகளிலும் பேசிய புத்தகை போல முக்கணியை போல மூவேந்தரை போல அரசாண்டு பேசிய இந்த 6 கண்மணிகளும் வாழ்க 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 என்றவர்களை வாழ்த்தி அவர்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை என்றெல்லாம் இல்லை. யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் 3 வயது பிள்ளை கூட வாழ்த்தலாம். வாழ்த்துகிற மனம் இருந்தால் போதும், யாரை வேண்டுமானாலும் வாழ்த்தலாம் என்பதனால் வாழ்க வாழ்க என்ற இந்த பிள்ளைகளை வாழ்த்தி அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் வாழ்த்தி இந்த மேலையை சென்று என்னை அமர வைத்த அழகு பார்த்த இந்த பொன்னேரி இலக்கிய பேரவையினுடைய தலைவர் ஐயா, வணக்கத்திற்குரிய ராதாகிருஷ்ணன் ஐயா, கோபாலகிருஷ்ணன், சீனிவாசன், சங்கரன் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி உங்களிடையே வந்து உயர்ந்தோர் விளங்கி என் கொடியின் ஞானத்தை இருளகற்றும் அங்கவற்றுள்